ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் தேர்ட் டேர்ம் தான் பார்க்க போகிறோம். இந்த 7th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு டேர்மும் செகண்ட் டேர்மும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரிமைனிங் இருக்கிறது தேர்ட் டேர்ம் மட்டும்தான். தேர்ட் டேர்மில் மொத்தம் இருக்கிறது 3 லெசன். அதில் ஃபஸ்ட்டு 2 லெசன் நமக்கு தேவை கிடையாது. அதனால் அது நம்ம பார்க்கல. தேர்ட் லெசன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். தேர்ட் லெசன் என்ன அப்படின்னா, இயற்கை இடர்கள், பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல். இதில் மொத்தம் எத்தனை அப்படின்னா மொத்தம் 113 கேள்வி ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கிறதுக்கும் சேர்த்து ஆன்சர் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, உலகின் பல பகுதிகளில் நிகழும் இயற்கை இடர்கள் மற்றும் பேரிடர்கள் குறித்த செய்திகளை ஒவ்வொரு நாளும் கொண்டு வருவது. தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாள்கள். 2. எவற்றை தடுக்க இயலாது, இடர்களையும் பேரிடர்களையும். 3. எதனுடைய அழிவை குறைக்க முடியும், இடர்கள் மற்றும் பேரிடர்களின் அழிவை. 4. பொதுவாக இடர் என்பது ஒரு ஆபத்தான நிகழ்வு. 5. மனித செயல்பாடு அல்லது வாழ்க்கையில் இழப்பை ஏற்படுத்தும் நிலை, காயம், பொருள் சேதம், சொத்துக்கள் சேதமடைதல், வேலை இழப்பு, சுகாதார பாதிப்புகள், வாழ்வாதார இழப்பு, சமூக பொருளாதார இடையூறு மற்றும் சுற்றுச்சூழல் சேதம் போன்றவை இடர். 6. இயற்கை நிகழ்வுகள் மற்றும் சுற்றுச்சூழல் மேல் ஏற்படும் எதிர்மறை தாக்குதல், இயற்கை இடர்கள். 7. இயற்கை இடர்களை எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தலாம்? 2 பிரிவுகளாக. 8. இயற்கை இடர்களின் 2 பிரிவுகள், புவியியல் இடர்கள், உயிரியல் இடர்கள். 9. சமூகத்தில் ஒரு கடுமையான இடையூறு, பரவலான பொருளாதார, சமூக அல்லது சுற்றுச்சூழல் இழப்புகளை ஏற்படுத்துவது, பேரிடர். 10. பாதிக்கப்பட்ட சமூகத்தின் சொந்த வளங்களை பயன்படுத்தி சமாளிக்கும் திறனை மீறுவது, பேரிடர். 11. பேரழிவு தாக்கங்களில் அடங்குவது, உயிரிழப்பு, காயம், மனம் மற்றும் சமூக நல்வாழ்வில் பிற எதிர்மறையான விளைவு, பொது சொத்துக்களை அழித்தல், சேவைகள் இழப்பு, சமூக மற்றும் பொருளாதார சீர்குலைவு, சுற்றுச்சூழல் சீரழிவு. இது எல்லாமே பேரழிவு தாக்கத்தில் வரக்கூடியது. 12. மனித வாழ்வில் பெரிய அளவில் சொத்துக்கள் மற்றும் மனித உயிர்கள் பரவலாக பாதிக்கப்படும் போது அவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன, பேரிடர். 13. ஹரிக்கேன் என்பது சூறாவளி. 14. சூறாவளி என்பது ஒரு இயற்கை இடர். 15. சூறாவளி எங்கு உருவாகிறது, கடலில். 16. எது நிலத்தை வந்தடையும் பொழுது கட்டடங்களை சேதப்படுத்துகின்றன, சூறாவளி. 17. கட்டடங்களை சேதப்படுத்துவது மட்டுமல்லாமல் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்துவது, சூறாவளி. 18. கட்டடங்கள் மற்றும் உயிர் சேதத்தை ஏற்படுத்துவதால் சூறாவளியை பேரிடர் என அழைக்கின்றோம். 19. பேரிடரின் வகைகள் 2. 20. பேரிடரின் 2 வகைகள், இயற்கை பேரிடர், மனிதனால் உருவாகும் பேரிடர். 21. இயற்கை பேரிடருக்கான ஆதாரங்கள், புவியின் உட்பகுதியில், புவியின் மேற்பரப்பில், வானிலை ஆய்வு, நீர்வளம், சுகாதாரம். இது எல்லாமே இயற்கை பேரிடருக்கான ஆதாரங்கள். 22. இயற்கை பேரிடரால் புவியின் உட்பகுதியில் ஏற்படும் நிகழ்வுகள், நிலநடுக்கம், சுனாமி மற்றும் எரிமலை வெடிப்புகள். இது எல்லாமே புவியோட உட்பகுதியில் நிகழக்கூடிய மாற்றங்கள். 23. இயற்கை பேரிடர் மூலம் புவியின் மேற்பரப்பில் ஏற்படும் நிகழ்வுகள், நிலச்சரிவு மற்றும் பனிச்சரிவு. இது புவியோட மேற்பரப்பில். 24. இயற்கை பேரிடரால் வானிலை ஆய்வு, நீர்வளத்தில் ஏற்படும் நிகழ்வுகள், புயல் காற்று, சூறாவளி, பனிமழை மற்றும் வெள்ளம். 25. இயற்கை பேரிடரால் சுகாதாரத்தில் ஏற்படும் நிகழ்வு, தொற்று நோய்கள். 26. மனிதனால் உருவாகும் பேரிடருக்கான ஆதாரங்கள், சமூக தொழில்நுட்பம், போர். 27.
மனிதனால் உருவாகும் பேரிடருக்கான சமூக தொழில்நுட்பத்தில் ஏற்படும் நிகழ்வுகள். தொழில்நுட்பம், போக்குவரத்து பேரழிவுகள், கட்டமைப்பு சரிவு மற்றும் உற்பத்தி வீழ்ச்சிகள். 28. மனிதனால் உருவாகும் பேரிடரான போர் மூலம் ஏற்படும் நிகழ்வுகள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில். 29. ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டில் ஏற்படும் நடுக்கம், நிலநடுக்கம். 30. நிலநடுக்கத்திற்கு காரணமானவை: புவித்தட்டுக்களின் நகர்வு, நிலச்சரிவு, மேற்பரப்பு பிளவு. 31. நிலநடுக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகள்: கட்டடங்கள், சாலைகள், பாலங்கள் மற்றும் அணைக்கட்டுகள் இடிந்து சேதமடைகின்றன. 2. வெள்ளம், சுனாமி, நிலச்சரிவு, தீ, மின்சாரம் துண்டிக்கப்படுதல், நீர்க்குழாய்கள் உடைதல். அதுக்கப்புறம் ஆற்றின் பாதையை கூட மாற்றி அமைக்கிறது. இது எல்லாமே நிலநடுக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். 32. அதிக திசைவேகத்துடன் வீசிய புழுதி புயல் வட இந்தியாவின் ஒரு பகுதியை தாக்கிய ஆண்டு: 2018 மே 2 மற்றும் 3 தேதியில். 33. 2018 மே 2 மற்றும் 3 தேதிகளில் அதிக திசைவேகத்துடன் வீசிய புழுதி புயலால் வட இந்தியாவில் ஏற்பட்ட சேதங்கள்: உத்தரப்பிரதேசத்தில் 43 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் 43 பேர் உயிரிழப்பு, ராஜஸ்தானில் 35 பேர் உயிரிழப்பு, அதுக்கப்புறம் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 8000 மின் கம்பங்கள் கீழே சாய்ந்தது. இந்த 2018 வீசிய இந்த புழுதி புயலால் வட இந்தியாவில் ஏற்பட்ட சேதங்கள் இது எல்லாமே. 34. சுனாமி தமிழகத்தை தாக்கிய ஆண்டு: 2004. 35. 2004 சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் கஜா. 36. தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் மிக மோசமான சேதத்தை ஏற்படுத்தியதோடு வேளாண்மையை சீர்குலைத்த புயல் கஜா. 37. கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலச்சரிவு, எரிமலை வெடிப்பு மற்றும் குறுங்கோள்கள் போன்றவற்றால் ஏற்படும் மிகப்பெரிய அலைகளே ஆழிப்பேரலைகள். 38. கடல் அலைகள் பல மீட்டர்கள் உயர எழுந்து சில நிமிடங்களில் கரையை அடைவது ஆழிப்பேரலைகள், அதாவது சுனாமி. 39. ஆழிப்பேரலைகளால் சுனாமி ஏற்படும் பாதிப்புகள். சுனாமியால் என்னென்னலாம் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா, வெள்ளப்பெருக்கு, போக்குவரத்து இடையூறு, மின்சாரம், தகவல் தொடர்பு, தண்ணீர் விநியோகம் இது எல்லாமே சுனாமியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். 40. சுனாமி என்ற சொல் எந்த சொல்லில் இருந்து பெறப்பட்டது? ஜப்பானிய சொல்லிலிருந்து. 41. இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. சுனாமியில் சு என்பது துறைமுகம். 42. சுனாமியில் நாமி என்பது அலைகள். 43. கனமழை, புயல், பனி உருகுதல், ஆழிப்பேரலை அல்லது அணைக்கட்டு உடைதல் போன்றவற்றால் ஏற்படும் திடீரென ஏற்படும் அதிக அளவிலான நீர் வெளியேறுதல் இது வெள்ளப்பெருக்கு. 44. வெள்ளப்பெருக்கினால் ஏற்படும் பாதிப்புகள்: சொத்து மற்றும் உயிரிழப்பு, மக்கள் இடம்பெயர்வு, காலரா மற்றும் மலேரியா போன்ற தொற்று நோய்கள் பரவுதல் இது எல்லாமே வெள்ளப்பெருக்கினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். 45. உயர் அழுத்தத்தால் சூழப்பட்ட குறைவழுத்த பகுதியில் உருவாகும் காற்று புயல். 46. புயலினால் ஏற்படும் பாதிப்புகள்: கனமழை, பலத்த காற்று, கரையின் அருகில் பெரிய புயல் மற்றும் சூழல் காற்று. 47. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள கடலோர பகுதிகளான
வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினத்தைச் சுற்றிலும் எந்த ஆண்டு கஜா என்னும் தீவிர புயல் காற்று வீசியது? 2018 நவம்பர் 10. 48 2018ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி வீசிய கஜா புயல் காற்றின் வேகம் 120 கிலோமீட்டர் வேகம். 49 மக்கள் கூட்டத்தில் திடீரென ஏற்படும் பாதிப்பு நெரிசல். 50 நெரிசலின் விளைவுகள் காயங்கள், மூச்சு திணறல் மற்றும் மிதித்தலினால் ஏற்படும் காயம். 51 நெரிசலை எவ்வாறு தடுக்கலாம்? நிர்வாகம், போக்குவரத்து கட்டுப்பாடுகளான தடைகள், வரிசை முறை பின்பற்றுதல், கூட்டம் கூடுதலை தவிர்த்தல். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நெரிசலை தடுக்கலாம். 52 தீ என்பது ஒரு பேரிடர். 53 தீ விபத்து எவ்வாறு ஏற்படுகிறது? குறுகிய மின்சுற்று, வேதியியல் தொழிற்சாலை, தீப்பெட்டி மற்றும் வெடி தொழிற்சாலைகளில் இங்கே எல்லாமே தீ விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். 54 தீயின் 3 அம்சங்கள் கண்டறிதல், தடுத்தல், அணைத்தல். 55 தொழிற்சாலை பேரிடருக்கு எடுத்துக்காட்டு போபால் விஷவாயு கசிவு. 56 பேரழிவின் விளைவுகளை தணிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பேரிடர் மேலாண்மை. 57 பேரிடர் மேலாண்மையின் நிலைகள் எத்தனை படிநிலைகளை கொண்டுள்ளது? 6 படிநிலைகளை. 58 பேரிடர் மேலாண்மையின் 6 படிநிலைகள். பேரிடருக்கு முன் ஆபத்தை குறைத்தல் நிலை. இதில் 2 இதுவாக பிரிச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் 6 படிநிலைகள். 6 படிநிலைகளில் இது ஃபஸ்ட்டு இதுவாகவும், அதுக்கப்புறம் இது ரெண்டாவது, அதாவது பேரிடருக்கு முன் அப்படின்னும் பேரிடருக்கு பின் அப்படின்றதும் பிரிச்சிருக்காங்க. ஸோ பேரிடருக்கு முன்னில் ஒரு 3 படிநிலைகளும், பேரிடருக்கு பின்னில் ஒரு 3 படிநிலைகளும் இதில் அடங்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேரிடருக்கு முன் ஆபத்தை குறைத்தல் நிலை. இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா தயார் நிலை, மட்டுப்படுத்துதல், கட்டுப்படுத்துதல். இது பேரிடருக்கு முன் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைக்கிறதுக்கான வழிகள். அதே பேரிடருக்கு பின் பார்த்தோம் அப்படின்னா பேரிடருக்கு பின் மீட்டெடுத்தல் நிலை. இதில் துலங்கல், மீட்டல், முன்னேற்றம். இது எல்லாமே பேரிடருக்கு பின் ஏற்படக்கூடிய நிலை. 59 பேரிடர் மேலாண்மை நிலைகள் 6 படிநிலைகளாக கொண்டு டேஷாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. பேரிடர் சுழற்சியாக. 60 எதிர்கால பேரழிவு அச்சுறுத்தலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்துதல் மற்றும் தவிர்க்க முடியாத அச்சுறுத்தலின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை குறைத்தல். பேரிடரை கட்டுப்படுத்துதல் மற்றும் மட்டுப்படுத்துதல். 61 பேரழிவை குறைத்தல் என்பது தாக்கத்தின் அளவை குறைப்பதாகும். 62 ஆபத்தை குறைப்பது மற்றும் பாதிக்கக்கூடிய நிலைமைகளை குறைப்பது போன்ற நடவடிக்கைகளுடன் தொடர்புடையது. மட்டுப்படுத்துதல். 63 மட்டுப்படுத்துதலின் முக்கிய குறிக்கோள்கள் தீமை மற்றும் பாதிப்பிற்கு அடிப்படை காரணங்கள், அச்சுறுத்தக்கூடிய உடல் ரீதியான, பொருளாதார, சமூக தீமைகளை குறைப்பது. இது எல்லாமே மட்டுப்படுத்தலினோட முக்கிய குறிக்கோள்கள். 64 நில உரிமை, குத்தகை உரிமைகள், வளங்கள் பரவல், புவி அதிர்ச்சியை தாங்கக்கூடிய கட்டடக் குறியீடுகள் போன்றவற்றை உள்ளடக்கியது. மட்டுப்படுத்துதல். 65 அரசாங்கம், சமூகங்கள் மற்றும் தனி ஒரு மனிதன் பேரிடர் சூழ்நிலைகளை திறம்பட சமாளிக்க எடுக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை உள்ளடக்கியது. தயார் நிலை. 66 பேரிடரில் தயார் நிலைக்கு உதாரணம்
அரசின் அவசர நிலை திட்டங்கள், எச்சரிக்கை அமைப்பை மேம்படுத்துதல், சரக்குகளின் பராமரிப்பு, பொதுமக்கள் விழிப்புணர்வு, கல்வி மற்றும் தனிநபர் பயிற்சி. 67. பேரிடர் ஆரம்பிக்கும் நிலையில் பாதிக்கப்படக்கூடியதாக உள்ள பகுதிகளை பார்வையிடுவது. ஆரம்பகால எச்சரிக்கை. 68. பேரிடர் தொடங்க உள்ளது என்ற செய்தியை மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வழியில் தெரிவிப்பது. ஆரம்பகால எச்சரிக்கை. 69. பேரிடர் நிகழும் கால அளவு மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்பை குறிப்பது. பேரிடரின் தாக்கம். 70. பேரிடர் நிகழும் கால அளவு என்பது எதை பொறுத்து அமையும்? அச்சுறுத்தலின் வகையை பொறுத்து. 71. புவி அதிர்ச்சியின் போது சில நொடிகளில் நிகழ்வது. நிலநடுக்கம். 72. ஆழிப்பேரலை ஏற்பட ஒரு காரணமாக அமைவது. நிலநடுக்கம். 73. பேரிடரின் போது துலங்கல் என்பது எதை குறிக்கும்? கட்டுப்பாட்டு அறைகளை அமைத்தல், தற்செயல் திட்டத்தை செயல்படுத்துதல், எச்சரிக்கை விடுதல், வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை, மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு அழைத்துச் செல்வது, தேவைப்படுபவர்களுக்கு மருத்துவ உதவிகளை வழங்குதல், ஒரே நேரத்தில் நிவாரணம் வழங்குதல். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே எதில் வரும் அப்படின்னா துலங்கல் அப்படின்றதில் வரும். ஸோ துலங்கல் நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா பேரிடருக்கு பின் அதில் நம்ம பார்த்தோம். ஸோ பேரிடருக்கு முன் ஒரு 3 பாயிண்ட்டும் பேரிடருக்கு பின் ஒரு 3 பாயிண்ட்டும் பார்த்தோம். ஸோ படிநிலைகள் இது. 74. வீடு இழந்தோருக்கு உணவு, உடை, குடிநீர் மற்றும் நிவாரணம் வழங்குதல், தகவல் தொடர்பு மறுசீரமைத்தல், பணமாகவோ அல்லது கருணையாகவோ உதவி வழங்குதல் எவற்றுள் அடங்கும்? துலங்கல். 75. பேரிடரின் போதோ பேரிடரை தொடர்ந்தோ மேற்கொள்ளப்படுவது. அவசரகால நிவாரண நடவடிக்கைகள். 76. பேரிடரின் போது அவசரகால நிவாரண நடவடிக்கைகளில் அடங்குவது. நிவாரணம் வழங்குதல், மீட்பு, சேதார மதிப்பீடு மற்றும் தேவையற்ற குப்பைகளை நீக்குதல். 77. மீட்பு நிலை எத்தனை நிலைகளை உள்ளடக்கியது? 3 நிலைகளை. 78. மீட்பு நிலையின் 3 நிலைகள்: அவசரகால நிவாரணம் வழங்குதல், மறுவாழ்வு, மறுகட்டமைப்பு. ஸோ இது மீட்பு நிலையோட 3 நிலைகள். 79. இடைக்கால நிவாரணமாக தற்காலிக பொது பயன்பாட்டு பொருட்கள் மற்றும் வீடுகள் வழங்குதல், மறுவாழ்வு. 80. நெடுங்காலத்திற்கு உதவக்கூடிய வகையில் அமைவது, மறுவாழ்வு. 81. எல்லா அமைப்புகளும் இயல்பான அல்லது சிறப்பான நிலைக்கு வரும் வரை மீட்பு நடவடிக்கைகள் தொடர்வது, மறுசீரமைப்பு. 82. மறுசீரமைப்பில் அமைவது, கட்டட மறுசீரமைப்பு, அடிப்படை வசதிகள் வழங்குதல். 83. எதன் மூலம் பழைய நிலையை மீண்டும் தொடராமல் நிகழ நீண்ட காலம் மேம்பாட்டிற்கான வாய்ப்பினை அதிகரிக்கின்றது, மறுசீரமைப்பு. 84. வளர்ந்து வரும் பொருளாதாரத்தில் டேஷ் என்பது தற்போதைய செயல்பாடு ஆகும், வளர்ச்சி மேம்பாட்டு திட்டம். 85. வளர்ச்சி மேம்பாட்டு திட்டத்தில் அடங்குவது: வெள்ளப்பெருக்கினை தடுக்கும் வகையில் ஏரிக்கரை கட்டுதல், வறட்சியை ஈடுகட்ட நீர்ப்பாசன வசதிகள் செய்தல், நிலச்சரிவினை சரிசெய்ய மரம் நடுதல், சூறாவளி காற்று மற்றும் நிலநடுக்கத்தை தாங்கிக் கொள்ளும் வகையில் வீடுகள் கட்டுதல். இது எல்லாமே வளர்ச்சி மேம்பாட்டு திட்டத்தில் அடங்கும். 86. பேரிடருக்கு பின் மீட்டெடுத்தல் என்பதை விட குறைந்த செலவுடையது, இயற்கை பேரிடரை மட்டுப்படுத்துதல். 87. எதிர்கால பேரிடர் விளைவுகளை குறைப்பதற்கான செயல் திட்டம், இடரை மட்டுப்படுத்துதல். 88. பேரிடர் மேலாண்மை என்பது நிர்வாக கொள்கைகளை முறையான வழிமுறையில் பயன்படுத்துதல்,
நிறுவனம் மற்றும் செயல்பாட்டு திறன்கள் வளர்த்தல், சமாளிக்கும் திறனை அதிகப்படுத்துதல். 89 இந்தியாவின் எச்சரிக்கை மையங்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, இது டிஎஸ்டி, விண்வெளித்துறை டிஓஎஸ், அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம் சிஎஸ்ஐஆர், ஆய்வகங்கள் இந்திய பெருங்கடலில் சுனாமி புயல் எழுச்சி எச்சரிக்கை மையங்களை அமைத்துள்ளன. இது எல்லாமே இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய எச்சரிக்கை மையங்கள். 90 தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் சுருக்கமாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? NDMA, அதாவது நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் NDMA. 91 தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எதன் நிறுவனம் ஆகும்? உள்துறை அமைச்சகத்தின் நிறுவனம். 92 தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் முதன்மை நோக்கமானது இயற்கை மற்றும் மனிதனால் உருவாகும் பேரிடர்களுக்கான செயல்பாடுகளை ஒருங்கிணைத்தல், பேரழிவு நெகிழித்திறனில் மேம்பாடு, நெருக்கடி கால செயல்பாடு. 93 எந்த சட்டத்தின் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் அதாவது NDMA உருவாக்கப்பட்டது? பேரிடர் மேலாண்மை சட்டம். 94 பேரிடர் மேலாண்மை சட்டம் எப்பொழுது இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டது? டிசம்பர் 25, 2005. 95 பேரழிவு மேலாண்மை சட்டம் 2005 கீழ் அச்சுறுத்தும் பேரழிவு நிலைமை அல்லது பேரழிவுக்கு நிபுணர் பதிலளிக்கும் நோக்கத்திற்காக அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு சக்தி. தேசிய பேரிடர் மறுமொழி படை. 96 இந்தியாவில் இயற்கை பேரழிவுகளை நிர்வகிப்பதற்கான பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களுக்கான ஒரு முதன்மை நிறுவனம். தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் NIDM. இது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். 97 தமிழ் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையமானது எதற்கு பொறுப்பானது ஆகும்? பேரழிவை மட்டுப்படுத்துதல், தயார்நிலை, துலங்கல், மீட்டெடுத்தல். 98 தமிழ்நாடு பேரிடர் மறுமொழி படை SDRF, அதாவது ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் என்பது எத்தனை போலீஸ் தனிப்படையுடன் அமைக்கப்பட்டது? 80 போலீஸ் தனிப்படையுடன். 99 தமிழ்நாடு பேரிடர் மறுமொழி படை எங்கு பயிற்சி பெற்றவர்கள்? பேரிடர் மேலாண்மையில். 100 தமிழ்நாடு பேரிடர் மறுமொழி படை யாரின் ஆலோசனையின் படி மீட்புச் செயல்களில் ஈடுபடுவர்? தேசிய பேரிடர் மறுமொழி படை NDRF. NDRF அப்படின்னா நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட். 101 மாவட்ட அளவிலான பேரிடர் மேலாண்மைக்கு பொறுப்பு. மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. 102 எந்த முன்னோக்கு திட்டமானது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையால் தயாரிக்கப்பட்டுள்ளது? மாநில பேரிடர் மேலாண்மை திட்டம் 2018-2030. 103 இந்திய வானிலை ஆய்வு மையத்திற்கும் மையத்திற்கும் இடையே ஒரு சிறு அமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. மாநில அவசரகால செயல்பாட்டு மையம். 104 புவி அதிர்ச்சியின் போது எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும்? மேஜையின் கீழ் செல்வதன் மூலம். 105 எப்பொழுது அனைத்து மின்சார இணைப்புகளை துண்டிக்க வேண்டும்? நிலநடுக்கம் மற்றும் வெள்ளத்தின் போது. 106 தீ விபத்து ஏற்படும் போது அவசர சேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண். 101 107 ஒருவருக்கு ஆடையில் எதிர்பாராத விதமாக தீ ஏற்பட்டால் அவரை ஓடாமல் தரையில் படுத்து உருள செய்ய வேண்டும். 108 சாலை விபத்தினை தவிர்க்க வேண்டுமெனில்
யாரை மட்டுமே வாகனத்தை இயக்க அனுமதிக்க வேண்டும்? ஓட்டுநர் உரிமம் பெற்றவரை. 109. இடர் மற்றும் பேரிடர் இரண்டுமே எதை ஏற்படுத்தும்? பொருட்சேதம் மற்றும் உயிரிழப்பை. 110. இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடரின் போது சொத்து மற்றும் உயிரை பாதுகாத்தலை குறிப்பது. பேரிடர் மேலாண்மை. 111. இயற்கை பேரிடர்கள். புவி அதிர்ச்சி, சுனாமி, வெள்ளம் மற்றும் புயல். 112. மனிதனின் கவனக்குறைவால் ஏற்படும் பேரிடர்கள். தீ விபத்து மற்றும் தொழிற்சாலையில் ஏற்படும் விபத்து. 113. அவசர கால மருத்துவ உதவிக்கு அழைக்க வேண்டிய எண். 108. ஸோ 113 கேள்வி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு புக் பேக்கில் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. முதல் கேள்வி, பொருட்சேதம், உயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு இயற்கை காரணி. பேரிடர். இரண்டாவது, பேரிடரின் விளைவை குறைக்கும் செயல்பாடுகள். மட்டுப்படுத்துதல். 3. ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஷ் என அழைக்கப்படுகிறது. புவி அதிர்ச்சி. 4. கனமழையினால் திடீரென அதிக நீர் வெளியேறுதல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. வெள்ளம். 5. டேஷ் வைத்துள்ளோரை வாகனம் ஓட்ட அனுமதித்தால் சாலை விபத்தை தவிர்க்கலாம். ஓட்டுநர் உரிமம். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. மனிதனுக்கும் அவனுடைய உடைமைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு. பேரழிவுகள். 2. பேரிடரின் போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் டேஷ் என அழைக்கப்படுகிறது. பேரிடர் மேலாண்மை. 3. இதில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு வந்து இடரும் பார்க்கலாம், இடரும் ஆன்சர் வரும், பேரிடரும் வரும், இல்லை பேரழிவுகளும் வந்துட்டு வரும். 3. மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தும் அலைகளை ஏற்படுத்தும் நீரின் இடப்பெயர்வு டேஷ் எனப்படும். சுனாமி. 4. தீ விபத்து ஏற்பட்டால் அழைக்க வேண்டிய எண். 101. மருத்துவ உதவிக்கு 108. 5. இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கக்கூடிய பேரிடரின் போது மனித வாழ்க்கை மற்றும் உடைமைகளை டேஷ் பேரிடர் மேலாண்மை எனப்படுகிறது. பாதுகாப்பது. அடுத்து வந்து பொறுத்துக. புவி அதிர்ச்சி. புவி அதிர்ச்சி அப்படின்றது பிளவு. சூறாவளி. சூறாவளி வந்து புயலின் கண். சுனாமி. சுனாமி வந்து ராட்சத அலைகள். தொழிற்சாலை விபத்து கவனமின்மையினால் ஏற்படும். வறட்சி வந்து சமமற்ற மழை. ஸோ இதற்கான விடை வந்துட்டு 2, 4, 1, 5, 3. அடுத்து பின்வரும் வாக்கியங்களை கருத்திற்கொண்டு சரியான விடையை செய்க, தேர்வு செய்க. கூற்று, நவீன உலகத்தில் அனுதினமும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. ஸோ என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். காரணம், மாசடைதல் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவின் காரணமாக இயற்கை இடை மற்றும் இது வந்துட்டு இடர் பேரிடரை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இயற்கை இடர் மற்றும் பேரிடரை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இது வந்துட்டு கரெக்ட் தான். இந்த இடர் மற்றும் பேரிடரை சந்திக்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு நவீன உலகத்தில் நம்மளால் மகிழ்ச்சியாக வந்துட்டு வாழ முடியல. ஸோ இதற்கான விடை வந்துட்டு கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது. இரண்டாவது கேள்வி, கூற்று, திடீர் நுகர்வு அல்லது பூமியின் மேலோட்டில் ஏற்படும் நடுக்கம் புவி அதிர்ச்சி ஆகும். கரெக்டு தான். காரணம், டெக்டானிக் தட்டுக்களின் நகர்வு, ஜன நெருக்கடி, பிளவு போன்றவை புவி அதிர்ச்சிக்கு வித்திடுகின்றன. ஸோ இதுவும் கரெக்டு தான். ஆனால் இது வந்து கூற்றை வந்து கரெக்டாக விளக்கலை. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று மற்றும் காரணம் சரி. கூற்று காரணத்தை விளக்கவில்லை. ஸோ நம்ம வந்துட்டு எல்லாமே பார்த்துட்டோம். புக் பேக்கும் பார்த்தாச்சு. புக்கில் இருந்து லைன் பை லைன் எடுத்த கேள்வி அதற்கான பதிலும் சேர்த்து நாம் வந்துட்டு பார்த்துட்டோம். இதோட நம்ம வந்துட்டு 7th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூவேஷன் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.